நண்பர்களுக்கு வணக்கம். நேற்றைய பதிவில் நாம் காங்கிரசுடன் ஏன் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று குறிப்பிட்டிருந்தேன். எல்லோரும் அறிந்திருப்பீர் என்று நம்புகிறேன். இன்றைய பதிவில் முதலில் நாம் வாழ்த்து சொல்ல இருப்பது திரு தலைவர் ஸ்டாலின் அவர்களே. ஏனென்றால் விளைவு எதுவாக இருப்பினும் அடுத்த நாளே அவர் குளத்தூருக்கு சென்று வாக்காளர்களை சந்திக்கும் துணிவு பெற்றவர் அல்லவா. ஏனென்றால் அவர் கலைஞரின் மகன். தைரியம் அவர் இரத்தத்தில் ஊறியது. மற்றும் ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன் நண்பர்களே. இந்த சமூக வலைதளத்தில் சீனியர் பத்திரிகையாளர் என்று சொல்லிக்கொள்ளும் திரு மணி அவர்களின் கருத்துக்களை எப்போதும் செவிமடுக்காதீர்கள். ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளும் பச்சோந்தி அவர்களை நம்பி, அவர் சொல்வதை நம்பி நீங்கள் ஏமாறாதீர்கள். நல்லது என்றாலும் சரி அல்லது கெட்டது என்றாலும் சரி, நீங்கள் ஏமாறாமல் இருக்கவும். ஏனென்றால் அந்த பேர்வழி யாருக்கும் நல்லது இயம்புவர் அல்ல. ஆகையினால் சிறிது உஷாராகவே இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.